மணி பர்ஸில் எந்தெந்த பொருட்களை நம்ம தவறுதலாக கூட வைக்கக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம தவறுதலாக வைக்கும்போது நம்ம பர்ஸில் பணம் தங்காமலே செலவாகிட்டு இருக்கும். எப்படி செலவாகுதுன்னு நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் இப்படி செலவாகுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் ஒரு சில ஆன்மீக விஷயங்களை நம்ம பின்பற்றினாலே இந்த மாதிரி இருக்கிறத நம்ம தவிர்க்கலாம். கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயம்தான். நம்ம ரெகுலராக நீங்கள் இந்த ஹேபிட்டில் நீங்கள் இதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மாறுதல் நல்லாவே தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணி பர்ஸ் அப்படின்னு நம்ம அதை ரொம்ப சீரியஸ் இல்லாமல் நம்ம எடுத்துக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் செல்வ ஓட்டத்தை குறிக்கிற சின்னம் மணி பர்ஸ் அப்படின்னு வாஸ்து நம்பிக்கையில் சொல்கிறாங்க. பணம் வருவது ரொம்ப கஷ்டம், ஆனால் அதை தங்க வைக்கிறது அதோட ரொம்ப கஷ்டம். அதற்கு காரணம் நம்மளை அறியாமலே செய்யப்படும் சின்ன சின்ன தவறு தான். அவற்றில் ரொம்ப முக்கியமானது என்னென்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். நேர்மறை ஆற்றலை ஈர்க்க வேண்டிய இடத்துல நம்ம எதிர்மறை சக்திகளை சேர்த்தா கண்டிப்பாக பணம் வராது, நம்மக்கிட்ட தங்கவும் தங்காது. வீட்டில் எப்படி நம்ம நெகட்டிவ் எனர்ஜி போக நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பர்ஸும். இப்படி பர்ஸில் என்னென்ன பொருள் வைக்கக்கூடாது அப்படின்றத நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். கடன் வாங்கிய ரசீது, இஎம்ஐ சீட்டு, கடன் குறிப்பு போன்றவற்றை நம்ம பர்ஸில் வைக்கவே கூடாது. இது மேலும் கடன் வாங்குகிற சூழ்நிலையை தான் நம்ம ஏற்படுத்தும். அதே போல் ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா, ஒரு சிலவங்க பர்ஸில் பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரைகள் அதுக்கான சீட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை நினைவூட்டும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மருந்து மாத்திரைகளையும் பர்ஸில் வைக்கிறத தவிர்க்குங்க. அதே மாதிரி ரொம்ப கிழிஞ்சு போன நோட்டுகள், ரூபாய் நோட்டுகள், கசகிய ரூபாய் நோட்டுகள் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறத அறவே ரொம்ப தவிர்க்க வேண்டியது. அது பார்த்தாலே ரொம்ப நல்லாவே இருக்காது. அந்த மாதிரி நோட்டை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. இது ரொம்ப அதிகமான எதிர்மறை ஆற்றலை தான் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேஃப்டி பின்னு, ஏர் பின்னு, சாவி, இந்த பர்ஸில் லிப்ஸ்டிக் இந்த மாதிரி ஐட்டமும் வச்சுப்பாங்க. இதுவுமே பண ஓட்டத்தை தடுக்குது. பர்ஸில் நம்ம வச்சுருக்க காசுலாம் அடுக்கி தான் வைக்கணும், 1 by 1. நிறைய பேர் மடக்கி சுருட்டி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. அதே மாதிரி வீட்டுக்கு வந்தோடனையும் பர்ஸை ஒரு சிலவங்க அந்த ஹேண்ட்பேக்கை ஒரு மாதிரி வச்சுட்டு அதை கண்டுக்காமல் இருக்க அப்படிலாம் இல்லை. நம்ம அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல தான் வைக்கணும். தேவையற்ற நிறைய விசிட்டிங் கார்டு வச்சுருப்பாங்க, எங்கெல்லாம் வாங்குகிறாங்களோ அதெல்லாம் வச்சுருக்கிறது. அதே மாதிரி நிறைய சாமி ஃபோட்டோங்க, இதுவுமே ரொம்ப அதிகமாகலாம் வைக்கக்கூடாது. ரொம்ப தேவையான அளவு மட்டும்தான் 1, 2 அந்த மாதிரி தான் பர்ஸில் வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸில், ட்ரெயினில் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது கொடுக்குற டிக்கெட்டு இதுவுமே பர்ஸில் அந்த டைமுக்கு வச்சாலும் நம்ம வீட்டுக்கு வந்தோன்னா அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுடணும். ஒழுங்கும் சுத்தமும் இருக்கும் இடத்துல செல்வம் கண்டிப்பாக தங்கும். பணத்தை மதித்தால் அது நம்மை மதிக்கும். இது போல் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி